நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல கூகுள் மேப்ஸை பத்தி நம்ம பார்க்க போறோம். சமீபத்தில் கூகுள் இந்த மேப்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய அப்டேட்டை கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல டீட்டெயிலா காட்ட போறேன். கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதுக்கு வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க கார்லயோ இல்ல நடந்தோ, அதுவும் இல்லைன்னா சைக்கிள்லயோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க பயணம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி நீங்க பயணம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பழக்கப்பட்ட ரூட்டா இருந்தா பிரச்சனையே இல்லை. அதுக்கு கூகுள் மேப்ஸ்லாம் தேவைப்படாது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமா போற அந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்காக கூகுள் மேப்ஸ் பிரத்யேகமான ஒரு செட்டிங்கை அறிமுகப்படுத்திருக்காங்க. இது எந்த மாதிரி செட்டிங்னா, நீங்க ஸ்டார்டிங் பண்ணக்கூடிய ரூட்டும் போய் சேரக்கூடிய அந்த பகுதியும் இன் பிட்வீன்ல என்னென்ன சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கறத இம்மர்சிவ் வியூ அப்படிங்கிற ஒரு பிரத்யேகமான ஒரு ஃபீச்சரை வந்து கூகுள் மேப்ஸ்ல அறிமுகப்படுத்திருக்காங்க. இப்போதைக்கு ஒரு 50-60 சிட்டிகள்ல மட்டும் அறிமுகப்படுத்திருக்காங்க. அது இந்தியால இல்ல, வெளிநாட்டுல. கூடிய அளவில் அந்த செட்டிங் வரப்போகுது இந்தியாலையும். ஸோ இது எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்டிங் பாயிண்ட்டுக்கு இடப்பட்ட பாதைகள்ல டிராபிக்கோ இல்ல அந்த இடத்துல ஏதாவது வெதர் ரிப்போர்ட், அதாவது வெயில் அடிக்கலாம், இல்ல மழை பெய்யலாம், இல்ல மழை வர்ற மாதிரி இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இந்த இம்மர்சிவ் வியூவில் வந்து நீங்க தெரிஞ்சுக்க முடியும். செமல அடுத்து ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செட்டிங் கூகுள் மேப்ஸ்ல கூகுளோட லென்ஸை நீங்க பயன்படுத்தலாம். எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியும். லென்ஸ் எதுக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியும், நீங்க பயன்படுத்திருப்பீங்க. ஸோ அதை நீங்க கூகுள் மேப்ஸ்ல கூட பயன்படுத்தலாம். இப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நீங்க போறீங்க வச்சுக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸை சந்திக்கிறதுக்கோ இல்ல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸை சந்திக்கிறதுக்கோ நீங்க போறீங்க வச்சுக்கோங்க. ஸோ அந்த சரௌண்டிங்ல காஃபி ஷாப் எங்க இருக்கு, ஏடிஎம் எங்க இருக்கு, இந்த மாதிரி நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் எங்க இருக்கு அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பா தெரியாது. ஆனா நீங்க இந்த கூகுள் மேப்ஸ் ஓபன் பண்ணி இந்த கூகுள் லென்ஸ் நீங்க பயன்படுத்தினாலே போதும், புட்டு 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 எல்லாத்தையும் அந்த இதுல நீங்க தெரிஞ்சுக்க முடியும். கூகுள் மேப்ஸ்லயே தெரிஞ்சுக்க முடியும். ஈஸியா காட்டி கொடுத்துரும் இந்த கூகுள் லென்ஸ். செமல. உங்ககிட்ட கார் இருக்கா? அப்படி கார் இருந்துச்சுன்னா பெட்ரோல் காரா இருக்க கூடாது, ஈவி காரா இருக்கணும். ஆமாங்க, ஈவி காரை பயன்படுத்துறவங்களுக்காக கூகுள் மேப்ஸ் ஒரு பிரத்யேகமான ஒரு செட்டிங் அறிமுகப்படுத்திருக்காங்க. அதாவது சார்ஜிங் ஸ்டேஷன், அதுவும் டீட்டெயிலா நீங்க போகக்கூடிய இடத்துல உங்க வண்டிக்கு சார்ஜ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த சரௌண்டிங்ல சார்ஜிங் ஸ்டேஷன் எங்க இருக்கு, எந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலை நமக்கு கூகுள் மேப்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதை லைட்டா நம்ம இந்த வீடியோல செக் பண்ணி பார்த்துடலாமா? அதுவும் கூகுள் மேப்ஸ்ல வாங்க தெரிஞ்சுக்கலாம். கூகுள் மேப்ஸ் ஓபன் பண்ணுங்க. டாப்ல பாத்தீங்கன்னா சர்ச் ஹியர்னு இருக்கா, அதுக்கு கீழே பாருங்க ரெஸ்டாரண்ட், பெட்ரோல், அதே மாதிரி ஹோட்டல், ஷாப்பிங் இருக்கா. இந்த மாதிரி ரைட்ல இருந்து லெஃப்ட் நீங்க ஸ்வைப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இதுல மோர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ள போங்க. இதுல சர்வீசஸ் இருக்கும், அதுல சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கும், அதை நீங்க தட்டுங்க. அப்படி நீங்க தட்டும் போது பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க, நீங்க இருக்கக்கூடிய பகுதிகள் பக்கத்துல எங்கெங்கெல்லாம் இந்த சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்கு, எந்த மாதிரி நமக்கு ஸ்பீடை கொடுக்கும் அப்படிங்கறத நமக்கு டீட்டெயிலா தெரிஞ்சுக்க முடியும். அந்த சார்ஜிங் பண்ணக்கூடிய அந்த பிளக் இருக்குல்ல, அது எந்த மாதிரி பிளக் டைப் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அந்த பகுதிகளில் எந்த மாதிரி பிளக் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது ரொம்ப ஃபாஸ்டா பண்ணும், அது மாதிரி இது மீடியமா இருக்கு, டைப் 2, இந்த மாதிரி நீங்க டீட்டெயிலான விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். சார்ஜிங் ஸ்டேஷன் நீங்க கொடுக்கும் போது பாருங்க, இது எல்லாமே நீங்க இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய பகுதிகளை தான் நமக்கு காட்டுது. ஸோ ஈஸியா போயிட்டு நம்மளுடைய காரை சார்ஜ் பண்ணிக்கலாங்க. ஃபைனலி கூகுள் மேப்ஸ்ல நீங்க நிறைய சர்ச் பண்ணுவீங்க. அந்த சர்ச் இன்ஜினுக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது எந்த மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்னா, உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். ரிசல்ட் எப்படி வரும்னா, இமேஜா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே பண்ணுவாங்க. அந்த இமேஜ் மூலமா நீங்க செக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டியை கூகுள் மேப்ஸ்ல அறிமுகப்படுத்திருக்காங்க. இதுவும் கூடிய சீக்கிரத்தில் நீங்க அனுபவிக்க போறீங்க, பார்க்கலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ கூகுள் மேப்ஸ்ல கொடுத்துருக்கிற இந்த அப்டேட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பயனுள்ள அப்டேட்டா இருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். அதே மாதிரி நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் ஆல் லைக்